நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் மேப் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்டிக் மேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்டகிரேஷன் ஆப்ஷனோட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேப் பாக்ஸோட ஏபிஐ நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். கூகுள் மேப்க்கு வந்து கூகுள் மேப்போட ஏபிஐ இன்டகிரேட் பண்ணுவோம். ஆட் பேனருக்கும் பார்த்தீங்கன்னா ஆட் மூவோட ஆப்ஷன்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்டகிரேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட் வீடியோஸாக பார்க்கலாம். ஏன்னா அது டீட்டெயிலாக பார்க்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதெல்லாம் இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே செப்பரேட் வீடியோவை நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். காலமில் நம்ம பிளர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் பிளஸில் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம வந்து பிளரில் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து பிளராக இருக்குது. ஸோ பிளரோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு சிக்மா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 கொடுக்குறேன். ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் ஆகிறது கிளியராக தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பேக்ட்ராப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு கிளாஸி டைப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை கிளிக்ஸை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் வேணும் அப்படின்னா அப்ளை கிளிப் நீங்கள் கொடுங்க. நமக்கு இந்த கிளிப் டைப்பில் நமக்கு ஷோ ஆகும். நமக்கு இதெல்லாம் வேண்டாங்கிறதுனால நான் டிசபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு கிளாஸி டைப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் பேக்ட்ராப் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எனக்கு வேணாங்க, நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பிளர் வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 மட்டும் கொடுக்கலாம். ஸோ இப்படி கூட நீங்கள் பிளர் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விட்ஜெட் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஹலோ வேர்ல்டு டெக்ஸ்ட் ஓகே தான். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது ரொட்டேட் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் டைப்பில். ஸோ அது எனக்கு கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இமேஜில் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். ஸோ நான் இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ரான்ஸ்லேட் நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் மூவ் பண்ணுறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸ்கேல் நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொட்டேஷன் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொட்டேட் ஆப்ஷன் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி தான் ரொட்டேட் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போது ஆர்ஜின் ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆப் டிசைன் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு ஷேப் ஸ்டைல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்லேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு விட்ஜெட்ஸை வந்து உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்கேல் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளியராக புரிஞ்சிருக்கும். நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் விட்ஜெட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா டிஸ்பிளே இருக்குது. இப்போ உங்களுக்கு மீடியா டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பேக் அண்ட் கவர் பண்ணும்போது பண்ணலாம். இந்த ரைவ் அனிமேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் அண்ட் கவர் பண்ணும்போது பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ அனிமேஷன் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணும்போது இன்னும் பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் செப்பரேட் வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் இப்போ ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வியூவர் இருக்குது. பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வியூவர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பிடிஎஃப் வியூவரோட ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் அசெட் கொடுத்துக்கிறேன். எனக்கு தேவையான பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ எனக்கு வித்து எவ்வளோ வேணுமோ நான் அந்த வித்தை கொடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே. ஹைட் வந்து நான் ஒரு 500 கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை எனபிள் பண்ணிக்கலாம். இல்லை வெர்டிக்கல் வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். எனக்கு வெர்டிக்கல் வேணுங்கிறதா நான் ஹரிசாண்டல் வந்து டிசபிள் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ப்ரிவியூ பார்க்கலாம்.
ஸோ இப்போ நமக்கு பிடிஎஃப் கரெக்டாக ஷோ ஆகுது. இது சிங்கிள் பேஜ் பிடிஎஃப்ங்கிறதுனால உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் 2, 3, 4 பேஜஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ பிடிஎஃபோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான். பிடிஎஃபோட வியூவர் ஆப்ஷன் இருக்குது. சோர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்களா, ஆல்ரெடி இருக்கிறத எடுத்துக்க போகிறீங்களான்னு வித் அண்ட் ஹைட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் என்ன வேணுமோ அதை நீங்கள் என்னபிள் டிசபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்ரஸ் பார் இருக்குது. ஸோ இப்போ ப்ராக்ரஸ் பாரோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது வேல்யூஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ வேல்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 to 1.0 வரைக்கும் தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கிளியராக, உங்களுக்கே தெரியும். நான் 0.9 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 90% எனக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ வந்து வேல்யூ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். டயாமீட்டர் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 80 மட்டும் கொடுக்குறேன். ஸோ எனக்கு சர்க்கிள் கொஞ்சம் மினிமைஸாக இருக்கும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 8 மட்டும் கொடுக்கலாம், சாரி 9 கொடுக்கலாம். ஸோ அதோட திக்னஸ் நமக்கு கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு 90 தான். ஸோ டெக்ஸ்ட் நமக்கு எப்படி வேணுமோ மாற்றிக்கலாம். நான் 90% மாற்றிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் என்ன அது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராக்ரஸ் பார் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடெலாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சர்க்கிளில் வேணுமா இல்லை லைனில் வேணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைன் ஆப்ஷனும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆங்கிள்னு இருக்குது. இப்போ நீங்கள் சர்க்கிள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆங்கிள்னு இருக்கும். லீனியர் சூஸ் பண்ணிங்கன்னா என் ரேடியஸ்ன்னு இருக்கும். ஸோ அது எப்படி வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் செலக்டர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம லாங்குவேஜ் செலக்டர் எடுத்திருக்கோம். லாங்குவேஜ் செலக்டரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை நீங்கள் லாங்குவேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இது லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ், ப்ரைமர் லாங்குவேஜாக இருக்கணும், டிஸ்பிளே லாங்குவேஜ் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இங்கிலீஷ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன லாங்குவேஜ் ப்ரைமரியாக இருக்கணும் அது இங்கிலீஷ் கொடுத்துட்டு ஸோ எத்தனை லாங்குவேஜ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ இதெல்லாம் நம்ம செப்பரேட் வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா எதெல்லாம் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குமோ ஸோ அதெல்லாம் செப்பரேட் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லாங்குவேஜ் செலக்டரோட விட்ஜெட்ஸ் வந்து டிசைன் பண்ணுறது நார்மலாக இங்கே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னென்ன நம்ம டிஃபால்ட்டாக பண்ணுவோமோ ஸோ அது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ளாக்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃப்ளாகோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ப்ரிவியூ ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் ஷோ ஆகுது. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் மட்டும் தான் வச்சிருக்கோம், அதனால் நமக்கு இங்கிலீஷ் ஷோ ஆகுது. கலர் என்ன வேணுமோ நீங்கள் அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்கணும் ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹைட் ஃப்ளாக் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஃப்ளாக் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளாக் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ லாங்குவேஜ் ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த கண்ட்ரிக்கு என்ன ஃப்ளாக் இருக்கோ அது டிஃபால்ட்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் தனியாக ஃப்ளாக் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டைல் மட்டும் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பிடிஎஃப் பார்த்துட்டோம், லாங்குவேஜ் செலக்ட்லாம் பார்த்துட்டோம். இப்போ பேட்ச் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பேட்ச் உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சேட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ அது நோட்டிஃபிகேஷன் இப்போ வாட்ஸ்அப்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், எவ்வளோ மெசேஜ் நமக்கு வந்திருக்குங்கிற மாதிரி ஐக்கான்லேயே ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டெய்னரில் வந்து நம்ம ஒரு ஐக்கான் ஆட் பண்ணிக்கலாம். Spotify கொடுத்துருக்கேன். கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நான் சர்க்கிளே கொடுத்துக்கிறேன். 45 ஓகே, நம்ம 55 கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் கூட நம்ம கொடுக்கலாம். டயாமீட்டர் ஒரு 75 கொடுத்துக்கலாம். ஐகான் சைஸ் கூட நான் கம்மி பண்ணிக்கிறேன். நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். கலர் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் ஒயிட் கொடுத்துக்கிறேன்.
கண்டெய்னர் சைஸ் கூட நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே 65 ஓகே. ஓகே இப்போ நம்ம இதை கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பேட்ச் பார்க்கலாம். பேட்சோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு சைஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 22 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்ச் ஆட் பண்ணிட்டோம். பேட்ச் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு கிளியராக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் ப்ரிவியூ பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்ச் கரெக்டாக ஷோ ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சைஸ்லாம் வேணும்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேட்ச்னா என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஆப்ஷன் வேணுமோ அது மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் சேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை சேட்டா இல்லை பார் சேட்டாங்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது. அது எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். சேட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா அது மெயின் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கெண்டோட டேட்டா சோர்ஸை யூஸ் பண்ணி தான் வரும். ஸோ அதனால் நம்ம இப்போ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போது சேட் ஆப்ஷன் கிளியராக தெரியணுங்கும் போது நம்ம வந்து பேக்கெண்ட்லாம் கவர் பண்ணும்போது கிளியராக புரியும் உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு ஸ்டைல் டிசைன்ஸ்லாம் மாற்றணும்னா டிஃபால்ட்டாக இங்கே என்னென்ன கலரோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லைன் சேட் கொடுக்குறேன்னா ஸோ அதுக்கான கலர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்ஸ் இன்டெகிரேஷன் இருக்குது. ஸோ இப்போ மக்ஸ்னா என்னன்னா உங்களுக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீமுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான். ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டியோட இன்டெகிரேட் பண்ணுறதுனால ஸோ இதுவும் நம்ம செப்பரேட் வீடியோவே நம்ம கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைமர் ஆப்ஷன் இருக்குது. நான் டைமர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கவுண்ட் டிக்ரீஸ் ஆகணும்னா நீங்கள் கவுண்ட் டவுன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்க்ரீஸ் ஆகணும்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ மில்லி செகண்ட் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கவுண்ட் டவுனே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஆஃபர்லாம் நம்ம பண்ண போகிறோன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் 30 கொடுக்குறேன். 30 செகண்ட் எனக்கு வந்து கவுண்ட் டவுன் மாதிரி நான் கொடுக்குறேன். இதுவே நீங்கள் வந்து இப்போது டுடே ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறீங்க 24 ஹவர்ஸ்னால் 24 ஹவர்ஸ்க்கான மில்லி செகண்ட்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். பேஜ் இன்டர்வல்ஸ் வந்து நான் 1000 கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட்ஸ் தான். ஸோ அதுக்கான கலர்ஸ் ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம டைமரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதில் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இதில் கவுண்ட் டவுன் வந்து எவ்வளோ டைம் இருக்கணும், ஸோ அதுக்கான கலர்ஸ் என்ன இருக்கணும், ஸ்டைல்ஸ் என்ன இருக்கணும் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மவுஸ் ரீஜியன் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு விட்ஜெட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனே இருக்கட்டும். மவுஸ் ரீஜன்னா என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கர்சரை நம்ம மூவ் பண்ணும்போது ஸோ அதோட வேல்யூஸ் நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ இதான் நம்ம ப்ராஜெக்ட்ஸில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு கிளியராக புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மவுஸ் ரீஜியன் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கர்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கணுமா இல்லை பேசிக் இருக்கணுமா, எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பேசிக்ஸ் மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேக்கெண்டில் பார்க்கும்போது நமக்கு கிளியராக புரியும். ஒரு ப்ராஜெக்ட்டில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு இதை ஷோ பண்ணுற பர்டிகுலராக, ஸோ அப்போ உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைனா செப்பரேட் வீடியோஸ் வேணும்னாலும் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்கோட் இருக்குது. ஸோ இப்போ பார்கோட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ QR கோட் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இல்லை நார்மலில் உங்களுக்கு இப்போது பார்கோட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் 2D கொடுத்துக்கிறேன். ஸோ 2D பார்கோடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு QR கோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ PDF ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ அந்த ஸ்டைல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்கோடோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன URLோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். என்ன சைஸ் உங்களுக்கு இருக்கணும், ஸோ அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாக உங்களுக்கே கிளியராக தெரிஞ்சிருக்கும். பார்கோடு உங்களுக்கு என்ன பார்கோடு வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு விட்ஜெட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது ஃபீச்சர்ஸ் என்ன, எங்கே நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறத மட்டும் தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணும்போது ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு இந்த இடத்துல தான் நம்ம இந்த விட்ஜெட்ஸை யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பேசிக்கில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு விட்ஜெட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த விட்ஜெட்ஸோட ஃபீச்சர்ஸ் என்ன, அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆக போகுது, ஸோ அதை மட்டும் தான் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ஸில் நம்ம பண்ணும்போது ஸோ இந்த விட்ஜெட் இந்த இடத்துல எதாவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒரு ஆப் நம்ம கிரியேட் பண்ணுறது ஃப்ளட்டர் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டேட்டா டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம பேக் எண்ட் கவர் பண்ணும்போது பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே தான். பேக் எண்ட் நம்ம பார்க்கும்போது இந்த டேட்டா டேபிள்லாம் கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ டூல் டிப்பும் பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் எண்ட் கவர் பண்ணும்போது பண்ணிக்கலாம். டூல் டிப்னா ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டூல் டிப் ஓப்பன் பண்றேன். ஒரு ஐகான் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கண்டெய்னருக்குள்ள நான் ஐகான் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஐகான் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு இதையே குடுத்துக்கிறேன். நோ ப்ராப்ளம். சென்டர் ஐகான் குடுத்துருக்கேன். இப்போ டூல் டிப் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். டூல் டிப்ல போய் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே டைப் நம்ம டெக்ஸ்ட்டே குடுத்துக்கலாம். என்ன டெக்ஸ்ட்ன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, நான் ஹலோ வெல்ப்னே குடுக்கலாம். ஸோ கலர்லாம் எப்படி வேணுமோ நீங்க அது மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ஐகான் அவங்க டேப் பண்ண உடனே உங்களுக்கு ஷோ ஆகணுமா? இல்ல அவங்க வந்து லாங் பிரஸ் பண்ணா தான் ஷோ ஆகணுமான்னு இருக்கு. நான் டேப்பே நான் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அவங்களுக்கு அதோட விட்த், ஹைட்லாம் எவ்வளோ இருக்கணுங்கிற மாரி ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாவா நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐகான் ஷோ ஆகுது. ஸோ ஒன்ஸ் இத நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்னா, நமக்கு அதுக்கான வேல்யூ ஷோ ஆகும். ஸோ அத நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல பார்க்கும்போத விட பேக் எண்ட்ல இன்டகிரேட் பண்ணிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேடிங் கூட ஆட் பண்ணிக்கலாம். லாங் பிரஸ் வேணா லாங் பிரஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த ஐகான கிளிக் பண்ணும்போது அதுக்கான ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அதான ஆப்ஷன் தான். இப்போ நமக்கு ஷோ ஆகுது. டூல் டிப்போட ஃபியூச்சர்ஸ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேக் எண்ட் கவர் பண்ணும்போது அதையும் கவர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அது இன்னும் கிளியராவே புரியும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிஷனர் பில்டர்லாம் நம்ம செப்பரேட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில உங்களுக்கு என்னென்ன நம்ம இன்னும் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டிக்கி ஹெட்டர் பிளஸ் மார்க் டவுன் மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த கண்டிஷனர் பில்டர், டிராகபிள் அண்ட் டிராக் டார்கெட்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம செப்பரேட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் ஸ்டிக்கி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம காலம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காலம் வந்து நான் ஸ்க்ரோலபிள் குடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்டிக்கி ஹெட்டர் ஆட் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்க்ரோலபிள் காலமா இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டிக்கி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க வச்சுட்டு வேணா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே நான் காலம் கம்ப்ளீட் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஸ்டிக்கி ஹெட்டர்ஸ் இருக்கும். 2 காலம்ஸ் இருக்கும். அத நீங்க டெலீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டிக்கி ஹெட் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டெலீட் பண்ணுறேன்னா, அது எனக்கு டெலீட் ஆகாது. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்ல. ஸோ நான் இது 2 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறேன்னா, ரோ ஆட் பண்ணிக்கிறேன். ரோல ஃபர்ஸ்ட் ஒன் நான் வந்து கண்டெய்னர் ஆட் பண்றேன். கண்டெய்னர் ஒரு ஐகான் ஆட் பண்ணிக்கலாம். ஐகான் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டெய்னரோட பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டயாமீட்டர் வந்து ஒரு 45 குடுத்துக்கிறேன். கலர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிளாக் கலர் குடுத்துக்கலாம். ஐகான் பார்த்தீங்கன்னா, நமக்கு சேம் ஐகான் இருக்கட்டும் ப்ராப்ளம் இல்ல. கலர் மட்டும் நான் ஒயிட் கலர் குடுத்துக்கிறேன். பேடிங் மோடு ஒரு 25 ஆட் பண்ணிக்கிறேன். சாரி ஐகான் பேடிங் ஆட் பண்ணிட்டேன். கண்டெய்னரோட பேடிங் வந்து 25 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே நம்ம கரெக்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ரோ பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு நான் கண்டெய்னர் ஆட் பண்றேன். அந்த கண்டெய்னர்ல வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெல்கம் டு ஆல் குடுத்துருக்கேன். பேடிங் ஒரு நான் ஒரு 25 ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கண்டெய்னரோட விட்த் கூட ஃபுல்லா கம்ப்ளீட்டா மாத்திக்கலாம். சாரி நான்
கண்ட்ரினோட வித் வந்து நான் ஒரு 500 இல்லைனா 200 கூட கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கி ஹெட் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரோ ஆட் பண்ணுறேன். ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரோவில். ஸ்க்ரோலபிள் கொடுத்துக்கிறேன். நம்ம இதில் ஆப்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம கூட நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5 கொடுக்குறேன். இப்போ நம்ம டூப்ளிகேட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டிக்கி ஹெட்டரில் வந்து கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நமக்கு கிளியராக ஷோ ஆகுது. இப்போ நம்ம கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இப்போது ஸ்க்ரோலபிள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கண்டென்ட்டில் ஆட் பண்ணுறேன். நம்ம ரோ போயிட்டு காலம் போயிட்டு நான் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதே டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கேப் கொடுத்துடலாம். ஸோ பேடிங் கொடுக்கும்போது தான் கிளியராக தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக வெல்கம் டு ஆப்ஷன் வந்து நமக்கு ஸ்டிக்கியாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டிக்கி வேணும் அப்படின்னா ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ ஸ்டிக்கி ஹெட்டரில் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கி ஹெட்டர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த ஹெட்டரில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஸோ கம்ப்ளீட் பேஜஸாக இருக்கும்போது நீங்கள் ஸ்டிக்கி ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இப்போ ஸ்டிக்கி ஹெட்டர்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பேஜ் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது ஹெட்டர் வந்து நமக்கு எப்போவுமே அவைலபிளாகவே நமக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் தான். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும். நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காலம் எடுத்துக்கலாம். காலமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக என்ன ஆப்ஷன் இருக்குன்னா நமக்கு மார்க் டவுன் இருக்குது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ காலம் வந்து நான் ஃபுல் விட்த் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மார்க் டவுன்னா என்ன அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் இது எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக கோடிங்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் HTML யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இதில் ஒரு ஆஷ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைட்டிலாக இருக்கும். இதுவே இப்போ நான் 2 டைம்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அது டைட்டில் வந்து இப்போது ஹெட்டிங் 2ஆக இருக்கும். 3 டைம்ஸ் கொடுக்குறேன்னா ஹெட்டிங் 3ஆக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் ஆஷ் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே தான். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதே இப்போ நீங்கள் வந்து போல்டு கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுவே உங்களுக்கு இட்டாலிக் வேணும் அப்படின்னா ஸோ 1 டைம் மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்டாலிக்காக இருக்கும். 2 டைம் ஸ்டார் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு போல்டாக மாறும். சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பேராகிராஃப் நம்ம காப்பி பண்ணலாம். ஓகே, இது நமக்கு ஆல்ரெடி காப்பி பண்ணதில்லை. ஸோ நான் பேராகிராஃப் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பேராகிராஃப் காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு பர்டிகுலராக இந்த ஆப்ஷனை மட்டும் எனக்கு நான் ஒரு லிங்காக கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஸோ ப்ராக்கெட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப் டிசைனருங்கிறது மட்டும் லிங்காக நமக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான லிங்க் எங்கே போகணுமோ அதை நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த லிங்க் வந்துருச்சு. ஸோ இதை மாதிரி நம்ம கஸ்டமைஸாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க் டவுன் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ரிவியூ பார்க்குறேன்.
ஸோ அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த அஃபிஷியல் வெப்சைட் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ என்ன லிங்க் கொடுத்துருக்கோமோ அது நமக்கு ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மார்க் டவுன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நம்ம என்னென்ன கவர் பண்ணல அப்படின்னா, இப்போ நம்ம செப்பரேட்டாக என்னென்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபியூச்சரில் என்னென்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம்னா, வெப் வியூக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாட்டிக் மேப் அண்ட் கூகுள் மேப் பார்ப்போம். ஸோ ஆட் பேனர், அதாவது ஆட் மோப்லாம் உங்களுக்கு இப்போ ஒரு ஆப் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ ஆட் மோப்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த ஆட் பேனருக்கான ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லாட்டி அனிமேஷன் இருக்குது. லாட்டி அனிமேஷன் ஏன் வந்து நம்ம இப்போ தனியாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப் நீங்கள் வந்து ஒரு அனிமேட்டடாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு லாட்டி அனிமேஷன்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவ்யூ அனிமேஷன் ஆகட்டும், லாட்டி அனிமேஷன் ஆகட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு செப்பரேட்டாக பார்க்கும்போது மட்டும் தான் அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நமக்கு புரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மீடியா பிளேயர் இருக்குது. ஸோ மீடியா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் சிம்பிள் தான். பேக் எண்ட் கவர் பண்ணும்போது அதை நம்ம பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராகபிள் அண்ட் ட்ராக் டார்கெட் இருக்குது. ஸோ ட்ராகபிள் அண்ட் ட்ராக் டார்கெட்னா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இங்கே ஒரு ஸ்பியர் வச்சுருக்கீங்க. ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா, ஸோ அதை ட்ராக் பண்ணி நீங்கள் கொண்டு வரும்போது அது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கலர் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வச்சுருக்கீங்க. ஸோ க்ரீன் கலர் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணுறீங்கன்னா இந்த சர்க்கிளுமே க்ரீன் கலர் மாதிரி மாறும். இல்லைனா இந்த இமேஜ் வந்து க்ரீன் கலராக மாறணும் அப்படின்னா, ஸோ அதெல்லாம் ட்ராக் டார்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் செப்பரேட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் மென்டாரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.